அதே போல கிறிஸ்துவ பெருமக்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதனால் மக்கள் அந்த கிறிஸ்துவ பெருமக்கள் நன்மை பெற்றிருக்கிறாங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக கிறிஸ்துவ மகளிர் சுயஉதவி குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு மானியத்துடன் கூடிய கடனுதவி வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கிறிஸ்துவ தேவாலயத்தில் புனரமைக்க 5 கோடி ரூபாய் உயர்த்தி வழங்கப்பட்டது. ஜெருசலம் புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்துவ யாத்திரிகளுக்கு வழங்கப்பட்ட அரசு நிதி உதவி ஒரு நபருக்கு 28,000 அதை உயர்த்த வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அதை உயர்த்தி 38,000 உயர்த்தி வழங்கிய அரசு அதிமுக அரசு. கிறிஸ்துவ அருசகோதரர்களுக்கு ஜெருசலம் புனித பயணம் மேற்கொள்ள தனி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. சிறுபான்மை மாணவர் கல்வி உதவித்தொகை ஆண்டுதோறும் முழுமையாக வழங்கப்பட்டது. 2011 முதல் 2021 வரை 10 ஆண்டுகளத்திலே இன்றைக்கு சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த 37,16,000 மாணவ மாணவிகளுக்கு 885 கோடி ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்ட அரசு அதிமுக அரசு. சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் சுதந்திரமாகவும் முழுமையாகவும் செயல்படுவதில் அரசு முழு ஒத்துழைப்பு அந்த பள்ளிகளுக்கு வழங்கப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம்.